Hi friends, 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா OnePlus இல்லை அப்படின்னா போட் இந்த ரெண்டு பிராண்டு தான் நிறைய மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரியல்மி பிராண்ட்லேருந்து ரியல்மி பட்ஸ் T300 அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியான இயர்பட்ஸ் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸ் பற்றி பார்க்கலாம், வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக வந்து பாக்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்டிப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாரண்டி கார்டு மற்றும் யூசர் மேனுவல் வந்து வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக வந்து இருக்குது. கிளாஸி ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸோட சென்டரில் ரியல்மி அப்படின்னு பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸோட கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. கிளாஸி ஃபினிஷில் வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸுக்கு IP55 வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கனால லைட்டாக வந்து டஸ்ட் பட்டால் கூட இயர்பட்ஸ் வந்து டேமேஜ் வந்து ஆகாது. அதே போல் லைட்டாக வந்து ரெயின் இருந்தால் கூட இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் வந்து ஆகாது. இந்த இயர்பட்ஸுக்கு ஆப் சப்போர்ட் வந்து இருக்குது. ரியல்மி லிங்க் அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த இயர்பட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இயர்பட்ஸில் டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஆனால் டச் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்குது. அந்த டச் கண்ட்ரோல் ஏரியா வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து இருக்கனால கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருந்துச்சு. ப்ளேபேக் பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸ் மற்றும் சார்ஜிங் கேஸ் ரெண்டுமே சேர்த்து 40 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் வெறும் 5 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து கிடைக்குது. ப்ளேபேக் பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸில் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி வந்து இருக்கனால கேமிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ENC வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து பெர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால் பேசும்போது நம்முடைய வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணுறவங்களுக்கு கிளியராக வந்து கேட்குது. இந்த இயர்பட்ஸில் ANC வந்து இருக்குது. ANC பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரூமில் வந்து ANC ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் சாங்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள நாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வீட்டில் உள்ள இந்த ஃபேன் சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ANC வந்து இன்டோரில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே இது அவுட்டோரில் பார்த்திங்க அப்படின்னா ANC பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டிராஃபிக்கில் வந்து ANC ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சாங்ஸ் கேட்டாலும் வெளியே உள்ள நாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து லைட்டாக வந்து கேட்குது அப்படின்னு சொல்லலாம். ANC பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸில் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, டீசெண்டாக இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் நீங்கள் லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோட் ஆக்டிவேட் வந்து ஆகுது. டிரான்ஸ்பரன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சாங்ஸும் கேட்டுக்கலாம். அதே போல் பக்கத்தில் வந்து யாராவது பேசினாங்க அப்படின்னா அதையும் உங்களால் கேட்க முடியும். இந்த இயர்பட்ஸில் 12.4 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்குது. வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக வந்து இருக்குது. பேஸ் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸுக்கு ஆப் சப்போர்ட் வந்து இருக்கனால உங்களால் சவுண்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பேஸ் எஃபெக்டில் வந்து நல்ல குவாலிட்டியான சவுண்டு உள்ள ஒரு இயர்பட்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸை வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸை வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.